அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடைய பள்ளி காலத்தில் ஆசிரியராக இருந்தவரும் என்னுடைய வழிகாட்டியுமான பஷீர் சார் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுடைய பணிக்காலம், நீங்க உங்களுடைய சொந்த ஊரு, நீங்க படிச்சது, அதுல இருந்து சில விஷயங்கள் சொல்லுங்களேன். என்னுடைய சொந்த ஊர் திருப்பத்தூர், மதுரை திருப்பத்தூர்பாங்க. மேலுக்கு மேலுக்கு முன்னாடி நான் படிச்சது என்னன்னா நாகப்பா மருதாப்பா ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூல்னு தனியார் ஸ்கூல்ல தான் அது அங்கே படிச்சு போர்டு ஸ்கூல். அது அங்கே வந்து எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். அப்ப எல்லாமே தமிழ் மீடியம் தான். அது எல்லாமே தமிழ் மீடியம் தான். அப்போ அந்த படிக்கக்கூடிய சமயத்துல எங்க அப்பா எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு பெரிய ஒரு எல்லா வசதியும் உள்ள கிடையாது. அவர் பார்க்காத தொழிலே கிடையாது. இருந்தாலும் எங்க அம்மா தான் எங்க குடும்பத்தை பரிவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்தாரு, மூத்தவர். அவர் தான் எல்லாருக்கும் மூத்தவர், நான் எல்லாருக்கும் கடைசி. சிங்கப்பூர்ல இருந்தாரு. என்ன அவர் தான் என்னை படிக்க வச்சு இன்னைக்கு இந்த மேல ஆராக்கினது எங்க அண்ணன் ஜனாப் தஸ்தகீர்னு பேரு. ஏன்னா அவர் 75ல அவங்க இறந்துட்டாங்க. ஆமா, நான் வந்து வெட்ட இருக்கக்கூடிய சமயத்துல எங்க அம்மா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சமயத்துல எங்க அம்மா தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் 8th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லி படிச்சிருக்கக்கூடிய சமயத்துல அவங்க இறந்துட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமே கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் எங்க அண்ணி தான் பார்த்துக்கிட்டாங்க எல்லாமே. ஏன்னா அப்ப படிப்புங்கிறது அது முடிச்சுட்டு திருப்பி என்ன பண்ணேன், அழகப்பாவோட பியூசி படிச்சேன். திருப்பி அந்த காரைக்குடியில திருப்பி அங்கே என்ன பண்ணேன், பெரியநாயக்கன் பாளையம் கோயம்புத்தூர் ஊட்டிக்கு போற வழியில SR ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயத்துல வந்து DRS அப்படிங்கிற ஒரு டிப்ளமா. அது டெல்லி இது. அதுல டபுள் மேஜர் இருந்தது நான் படிக்கிற காலங்கள்ல. பிசிக்ஸ் ரூரல் சர்வீஸ். அதுல ஒரு சமயத்துல அதுல ஒரு வருஷம் 67ல முடிச்சேன். 67ல முடிஞ்ச ஒரு வருஷம் அங்க அன்ட்ரெயின்டா ஒர்க் பண்ணேன். சயின்ஸ் வாத்தியார அப்பதான் ஒரு வருஷம் ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். அப்பதான் எலெக்டிவ் சப்ஜெக்ட்னு ஒண்ணு வந்த நேரம். அப்ப அந்த நேரத்தாங்க ஒரு வருஷம். எந்த வருஷம்? 67 68. அது இப்ப போன வாரத்துல கூட அதுல படிச்ச ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்துட்டு போறாரு. என்ன கல்யாண சுந்தரம் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு போறாரு, பார்க்கணும்னு சொல்லிட்டு. 67ல படிச்ச ஸ்டூடெண்ட் இப்ப வரான்னு சொல்லிட்டு இப்ப எல்லாரும் பார்த்த உடனே நான் வாத்தியாரா அவர் வாத்தியாரான்னு தெரியாத அந்த அளவுக்கு ஒரு உருவமும் இருந்தாங்க. எல்லாரும் சந்தோஷம் வந்தது அவருக்கு. அதை முடிச்சுட்டு அவர் திருப்பி பிடி முடிச்சேன் அங்கேயே தான். அப்புறம் திருப்பி அங்க வந்து நிறைய அந்த ஸ்கூல்லயே ஒர்க் பண்ணீங்களா? ஆமா, படிச்ச ஸ்கூல்ல எங்க அந்த மாடல் ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கும். அந்த ராமகிருஷ்ண வித்யாலயத்துக்குள்ளேயே தான். அதுல படித்த வேலை பார்க்கக்கூடிய சமயத்துல நிறைய பையங்க நல்லா இருந்தாங்க. அங்க படிப்புக்கெல்லாம் ரொம்ப மரியாதை தருவாங்க. அப்புறம் அங்க இருந்து நான் எங்க வாத்தியார் ஸ்கூல் ஒரே ஒரு நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் என்னுடைய ஸ்கூலிங் படிக்கக்கூடிய சமயத்துல திரு நாராயண சுப்பையா ஒரு மேத்ஸ் இருந்தாரு. அவரு நிறைய டியூஷன் எடுப்பாரு. எனக்கு டியூஷன் போறதுக்கு எனக்கு எங்க வீட்டுல வசதி வாய்ப்புகள் இல்லை, அதனால போகல. நான் வெளில உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அவரு கேட்டாரு, நீ என்ன ஆவே, என்ன படிச்சுட்டு என்ன ஆவேன்னு சொன்ன. எது ஆனாலும் ஆவேன், ஆனா கட்டாயம் வாத்தியார வர மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். என்ன அதோட நான் நிப்பாட்டிக்கலாம். என்ன வக்கீலானவங்க வாத்தியாரா வருவான், லோக்கல்லாவனா போலீஸா போவான் அப்படின்னு இது பெருமையா சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க அது மாதிரி நான் வாத்தியாரா வரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன். ஆனா என்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்துக்கக்கூடிய சமயத்துல 69 முடிச்சுட்டு வர சமயத்துல வேற வழி இல்லை. அப்ப நான் பிடி படிச்சாகணும்னு சொல்லிட்டு பிடிக்கு போய் சேர்ந்தாச்சு. வந்துட்டு முடிச்ச உடனே நிறைய நாராயண சுப்பையா செட்டியார் ஸ்கூல்தான் அவங்க முதல்ல 19 சேர்ந்தேன். அப்போ அன்வர் பேக் எல்லாமே அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அப்புறம் சையதி பிராயம் ஒருத்தர். அப்புறம் இந்த சையதி பிராயம் வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து சேர்ந்தார். ஆமா, இதுல என்ன ஒரு முக்கியமான செய்தி கேட்டோம்னா, அங்க படிச்சிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு கொப்பனவட்ட ஒரு வீட்டுல ஒரு ரூம்ல தங்கி இருந்தேன். அப்போ அது பக்கத்துல ஒரு செட்டியார் வீட்டுல இருந்து ஒருத்தர் ஒரு பையன் மகாலின்னு ஒரு பையன் படிச்சான். அந்த படிச்ச பையன் வந்து ஒரு நாள் வந்து என்ன கேட்டான், சொன்னா எங்க அப்பச்சி உங்களை பாக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். சொன்ன உடனே நான் சொன்னேன், எதுக்குப்பா என்னை பாக்கணும், இல்ல உங்களை பேசணுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு பக்கத்துல நம்ம வீட்டு பக்கத்துல இருந்தாரு.
இன்னொரு நாள் சாயங்காலம் புறட்டு போனேன். நான் போற சமயத்துல ஈஸ்ட் சேர்ல அவர் உட்கார்ந்து இருந்தாரு. பையன் வந்து கையை கட்டிக்கிட்டு இங்கிலீஷ் புடிச்சுக்கிட்டு நான் பின்னாடி இருந்து வந்துட்டேன். அவருக்கு பின்னாடி நான் வரது அவருக்கு தெரியாது. அவரு இன்னொரு கைடை இப்படி வச்சிருந்தாரு தலைகீழா. ஆமா தலைகீழா. என்ன நான் என்ன தலைகீழா இருக்காது, இந்த பையன் அதை ஒப்பிச்சுட்டு இருக்கேன், இவரு கேட்டுட்டு இருக்காரு. நான் கிட்ட போயிட்டா வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே ஒரு வணக்கம் சொல்லிட்டு அப்புறம் வாங்க உட்காருன்னு சொல்லி சொன்னாரு. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க கேட்டோம்னா, இது கொப்பனாப்பட்டிங்கிறது செட்டிநாட்டுல சேர்ந்தது. இந்த ஸ்கூல்ல இப்ப மகாலி கிளாஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டாரு. நம்ம ஒரு 45 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. 45 பேர்ல எத்தனை பேர் செட்டியாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. 3 பேர் தான் நான் சொன்னேன். இப்படி அண்ணாமலைன்னு ஒரு பையன், மகாலிங்கன்னு உங்க பையன் ஒண்ணு, இன்னொரு சண்முகம்னு ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஊர்ல இவ்வளவு பேர் தான் படிக்க முடியுமா? இப்ப இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பையன் எல்லாருமே கோயம்புத்தூர் எங்க, மதுரை எங்க, சென்னை எங்கன்னு போய் வெளியிடத்துல படிக்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புல இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, அங்க எப்படி பாடம் சொல்லி தருவாங்களோ அதே அளவுக்கு எங்க பையனுக்கு இந்த ஸ்கூல்ல நீங்க ஐயா அவரு என்ன பென்சில் சொன்னாரு, அவர் சொல்லுங்க அப்பச்சி அப்படின்னாரு. சரிங்க அப்பச்சி அப்படியே செஞ்சுருவான்னு சொன்னாரு. அன்னைக்கு என்னுடைய வாத்தியாரா வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அவர் போட்ட ஒரு விதைதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு வாத்தியாரத்தினை இப்போ நம்ம சையத் இப்ராஹிம் மாதிரி ஸ்டூடெண்ட் என்ன நான் தயாரிச்சதுங்கிறது காரணம் அவர் தான் அது காரணமா இருப்பார் நான் எனக்கு இருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அந்த 69 இருந்து 75 வரைக்கும் கொப்பனாப்பட்டியில வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எனக்கு வேலை கிடைச்சது. அப்ப நான் எனக்கு கரூர்ல தான் ஃபர்ஸ்ட் மலைக்கோயில் ஊர்ல போட்டாங்க. அங்க ஒரு 33 மாசம் வேலை பார்த்தேன். திருப்பி அங்க வந்து 16ஆம் பாட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டேன், புதுக்கோட்டைக்கு. அந்த சமயத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சியே மறக்கவே முடியாது. நான் வர சமயத்துல நவம்பர் மாசத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா, அந்த நான் போற எனக்கு ஒரு கிளாஸ் டீச்சரா கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸுக்கு மேத்ஸ் டீச்சரா அந்த ஒரு வருஷம் வரைக்கும் வரலையா. டீச்சரே வரல, போடல. மத்த 6 கிளாஸ் அந்த இடத்துல வேற கிளாஸ் பசங்க அனுப்பிச்சுட்டான் எனக்கு. ஆனா அவங்க என்ன அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு தான் ஐடியாக்கள் வருமே. உடனே என்ன பண்ணேன், எல்லாத்தையும் புஸ்தகத்தை வாங்கல, மொத்தமா மனசுக்குள்ளே புத்தகமே இருந்தது. அதனால எல்லாருக்கும் பாடங்கள் நடத்துறது மாதிரி நம்ம டியூஷன்ல எப்படி நடத்துறேனோ அதே மாதிரி எது வேணுமோ எது அப்பாய்க்கு புரியுமோ அது மாதிரி நடத்தினேன். நடத்தினதுல அதுல ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி என்ன கேட்டோம்னு சொன்னா, ஆரம்பத்துல அதே ஒரு நவம்பர்ல இருந்து டிசம்பருக்குள்ளாதான் நடந்த நிகழ்ச்சி என்ன கேட்டோம்னா, ஒரு பையன் ஜீவானந்தன் ஒரு பையன் இருந்தான். ஏன்னா அவனுக்கு எல்லா சாப்டரும் ஆசிரியர் முடிச்சுட்டேன். முடிச்ச உடனே கடைசி ஒரு ரிவைஸ் பண்ண சமயத்துல ஒரு சாப்டர் எடுத்தோம்னு சொன்னா ஒரு 4 நாள் 5 நாள் நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி அந்த கடைசி லாஸ்ட் மினிட் ஒரு சமயத்துல ஒரே 2 சாப்டர் ரிவைஸ் பண்ணேன். அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்திட்டு இருந்தேன். புள்ளியியல் ஒரு தலைப்பை நடத்திட்டு ஒரு சமயத்துல முடிச்சுட்டு கரெக்டா மணி 50 ஆயிடுச்சுக்காங்க. மணி அடிச்சுட்டாங்க. மணி அடிச்சோட நான் என்ன சொன்னேன், சரி நான் புறப்படலாம்னு நினைக்கிற ஒரு சமயத்துல நான் பையனுக்கு அந்த டெஸ்க்கு முன்னாடி நான் எப்பவுமே தொடர்ச்சுன்னு சொன்னா இப்படின்னு ஒரு அப்ப அந்த சாக்பீஸ் தூள் போட்டையில இருந்தது. சார் உங்க கைய தொட்டுக்கலாமான்னு கேட்டான். என்ன ஏன்பா அப்படின்னு கேட்டேன். தொட்டுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவன் தொட்டுக்கப்பான்னு சொன்னேன். அவன் ஒரு கைய தொட்டான், அதுக்கு மேல நான் இன்னொரு கைய வச்சு நான் மோதிக்கிட்டேன். அப்புறம் அவன் பையன் அழுதுட்டான். அப்ப மணி அடிச்சிருச்சு. அப்புறம் பையனை பொருட் பண்ண நான் சொன்னேன், இன்டர்வல்ல வந்து என்னை பாருங்க. அப்ப ஏன் பையன் நாட்டை யாரும் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல ஒரு தலைப்பு ஒவ்வொருமே 5 நாள் 6 நாள் நடத்துங்க, புஸ்தகத்தையும் முடிச்சுங்க. ஒரு திருப்பி அதே தலைப்பு நீங்க ஒரு உயிரிடுக்குள்ள 2 தலைப்பு நடத்தீங்கன்னு சொல்ல அந்த மாதிரி ஒரு ஞானம் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டது. ஆமா, அதனால நான் அவங்க தொட்டா உங்களுடைய எனர்ஜி எனக்கு வருமே. இதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாது, எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு நிகழ்வு தான். இன்னைக்கு அவங்க எல்லாமே நல்லா நல்லபடியா இருக்கிறாங்க. என்ன இவ்வளவு தூரத்துக்கு திருப்பி அங்க எனக்கு புதுக்கோட்டை பிரகாதாம்பாள் ஸ்கூல்ல எனக்கு வேலை கிடைச்சது. என்ன அங்க ஒரு நாள் பெரிய ஸ்கூல், அது ரொம்ப நல்ல ஒரு நேரமா இருந்தது. எங்களுக்கு பொண்ணு எடுத்தது புதுக்கோட்டை. அதனால வீட்டுல என்ன புதுக்கோட்டை எல்லாம் வாடகை வீடெல்லாம் பார்த்து ஒரு நாள் இருந்தேன். அப்புறம் திருப்பி சொந்தமா வீடு கட்டிட்டு அங்க வந்தோம். திருப்பி இது இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸா ஒரு 3 இடத்துல விராலிமலையில ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். திருநயத்தோட 1 வருஷம் விராலிமலையில வேலை பார்த்தேன். அப்புறம் பொன்னமலையில வந்து ஏய்வா ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன்.
அதுக்கப்புறம் நான் மாவட்ட தொடக்க கல்வி திட்டம்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நான் இந்த மாவட்ட தொடக்க திட்டம் மட்டும் உடனே எல்லாருக்கும் உண்மையிலதான் கொஞ்சம் நல்லா பாடுவேன். எல்லாருக்கும் பாடங்களும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கணுங்கிற ஒரு ட்ரைனிங் என்னை புதுக்கோட்டை சூப்பர்வைசரா போட்டிருந்தாங்க. அதனால இந்த மாவட்ட உலக திட்டத்துல அங்க அந்த சூப்பர்வைசரா ஒரு கடைசி 2001 வரைக்கும் அங்கதான் ஒர்க் பண்ணேன். ஏன்னா 2001 மே மாசம் ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் 2002 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். 2002 இருந்து அப்புறம் 2005 சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் யாரும் என்னை விடலை. டியூஷன் இங்கிலீஷும் மேத்ஸும் நல்லா நடத்துறதா சொல்லுவாங்க, சொல்லிக்குவாங்க. நான் என்ன நடத்த பொதுவா மேத்ஸ் டீச்சர்னா மேத்ஸ் நல்லா நடத்துவாங்க மட்டும்தான் தெரியும். அவர் இங்கிலீஷ் நல்லா நடத்துவாருங்கிறது அவங்க படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு தெரியும். இதே செய்ய டைம் கூட இன்னைக்கு ஆம்பர் அங்கங்க நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க 75 படிச்ச பையன் கரூர் பையன் பூபதினு ஒரு பையன், அவன் வீக்கான சூழல்ல இருந்து அவன் உட்கார்ந்து கிராமம் நடத்த ஆரம்பிச்சிருவான். என்னடான்னு கேட்டு நீங்க நடத்ததான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு கரெக்டா சொல்லி யாராவது நீங்க சொன்ன யாருக்காவது தெரியல சொல்லிக் கொடுக்கணும்னா நான் எங்கேயும் போய் பார்த்துட்டு வந்து சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்கனவே நமக்கு அந்த அளவுக்கு உள்ள போயிருக்கு. அவ்வளவுதான். அதாவது இதுதான் எந்த விஷயத்தையும் இப்ப சொன்னாரு இதுதான் நான் சம்பாத்தியம். இங்க படிச்சவங்க யாருமே எதையுமே மறக்கிறதும் இல்லை. ஏன்னா நமக்கு மறக்கிற அளவுக்கு நான் நடக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. என்ன அதுதான் எனக்கு இது வரைக்கும் ஆண்டவன் எனக்கு நல்லபடியா 2002 ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். 2015 வந்து ஜியாரத் போயிட்டு வந்த இடங்களுக்கு போவோம். ஆண்டவன் ஒரு அறிவு பண்ணா. ஏன்னா இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணுக்கு 2 பொண்ணு. அவங்க வந்து கொளத்தூர்ல இருக்காங்க சென்னையில. நாங்க வந்து அண்ணா நகர்ல நானும் பையன் பிள்ளைகளை, பையனுக்கு 2 பொண்ணுங்க நாங்க இருக்கிறோம். இப்போ உங்க ஆசிரியர் சொல்லாதது நீங்க சொன்னீங்க. அதை இப்ப நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னு சொன்னா உங்க ஆசிரியர் வந்து நீங்க டியூஷனுக்கு போகல, ஏன்டா வரலங்கிறதோட நிறுத்திட்டீங்க. நான் வராம இருந்தப்போ நான் வந்து ஒரே 1 மாசம் வந்தேன். அதுக்கப்புறம் நான் டியூஷனுக்கு வரல. ஏன் வரலன்னு கேட்டீங்க. இந்த மாதிரி ஃபீஸ் கொடுக்க முடியலன்னு சொன்னேன். பரவாயில்ல நீ வந்துரு, நீ வந்து அங்க உட்காந்துக்கோ, உனக்காக நான் தனியா சொல்லி கொடுக்க போறேன். என்ன ஆனா மற்றவங்களை ஃபீஸ் கேட்கும்போது உடனே கேட்கிற மாதிரி நீ நினைச்சுக்க கூடாது. அதெல்லாம் சொன்னதுனால உங்கள்ட்ட உண்மையிலே படிச்சவங்க எத்தனை பேர் ஆசிரியரா இருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு வந்து இப்ப சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்ப அதான் சொன்னேன். இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த அளவுக்கு நீங்க நடத்தின சப்ஜெக்ட வந்து நான் ரொம்ப வருஷம் வச்சிருந்தேன். டிப்ளமோ முடிச்சு கம்பெனில சேர்ந்த வரைக்கும் கூட அந்த நோட் புக் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அதை நம்ம பாதுகாத்து வச்சோம். என்னன்னா இப்ப மனசுல இருக்கு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் நமக்கு நோட்டை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோ அல்லது மற்ற ஒரு சப்ஜெக்டோ நடத்த டென்ஸ் ரொம்ப நிறைய பேருக்கு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல தெரிஞ்சவங்க கேட்கும் போது உட்கார்ந்து உடனே எழுதி கொடுப்பேன். அந்த அளவுக்கு நமக்கு உள்ள இருக்கு. என்ன நீங்க ரொம்ப ரொம்ப அந்த இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தளவுக்கு உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். ஏதோ 4 வார்த்தை நமக்கு தெரியும்னு சொன்னா அது உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டது. இடையில அவர் அந்த விஜி சார், கோபாலகிருஷ்ணன் சார், அவர் வந்து இந்த டென்ஸ்ல வந்து இந்த 3 காலம் பிரிச்சுட்டார். வந்தோடனே போர்ட 3ஆ பிரிச்சுட்டு ஐ கோ, ஐ ஆம் கோயிங், ஐ ஹேவ் காட். அது இன்னைக்கு வரைக்கும் நான் இப்ப ஆரம்பிச்சா கூட அதே மாதிரி நடத்துவேன். சோ அது வந்து அந்த டீச்சர், உங்க டீச்சர் வந்து நீ ஏன் வரலங்கிறதோட நிறுத்திக்கிட்டாரு. ஆனா நீங்க அதையும் தாண்டி என்னை வர வச்சீங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் அது அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் பயனுள்ளதா இருக்கு. என் மூலமா பல பேருக்கும் பயனுள்ளதா இருக்கு.